வாழ்க நலத்துடன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் காலையில் புளிச்ச தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பூரி தாங்க பண்ணியிருந்தேன். ஸோ பூரி கொஞ்சம் குருமா, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட பிடிக்குங்க எனக்கு பூரியோட. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொஞ்சம் பழைய சோறு மிச்சம் இருந்ததுனால கொஞ்சம் பழைய சோறு பூரி வச்சு சாப்பிட்டோங்க. எனக்கு வந்து பூரிக்கு வந்து இந்த குருமாவோட கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா பிடிக்குங்க. உங்களுக்கு பூரியோட எந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இன்றைக்கான விடுகதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகுக்கெல்லாம் ஒரே பந்தல் அது என்ன? கண்டிப்பாக தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள். இன்றைக்கி மத்தியானம் வந்து கொஞ்சம் பட்டாணி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தீங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் புலாவ் மாதிரி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கிளைமேட்லாம் வந்து ஒரு மாதிரி லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, ஸோ சூடாக வந்து எதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சுங்க. ஸோ டக்குன்னு வந்து அந்த புலாவ் மாதிரி பண்ணிட்டு தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம் தாங்க. உண்மையிலே இந்த மாதிரி சாதம்லாம் வந்து சுட சுட சாப்பிட்றதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புலாவ் எதாவது வச்சிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட பிடிக்குமா, இல்லை சுட சுட சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நைட்டு வந்து இன்றைக்கி எதுவுமே பண்ணாமல் கடைக்கு போயிருந்தோங்க. ஒரு தோசையும் ஒரு ஆம்லேட்டும் வச்சு சாப்பிட்டேங்க. பட் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. இதான் நான் இன்றைக்கி சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா வச்சிங்கன்னா லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.